ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு கஸ்டர்ட் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வீஃபீல்ட் ப்ராடக்ட்டு, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், பவுடர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேரமல் சாஸுமே ஒரு ஷேஷேயில் போட்டு தராங்க. நான் 65 கிராம் பேக்கெட் வாங்கினேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால், அதாவது பேக்கோட பேக் சைடே அவங்க என்னென்ன பண்ணணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே இல்லை, இதுக்கு தேவை 1/2 லிட்டர் பால் தான். இந்த பேக்கெட்லேயே போதுமான அளவு சுகர் ப்ளஸ் அந்த மேலே இருக்கிற கேரமல் அது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் சரி, அந்த டெக்ஸ்சர் வைஸும் சரி, பார்க்கவே ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு 1/2 லிட்டர் பால் நான் அடுப்பில் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரமல் சாஸை உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதில் ஊற்றிக்குங்க. நான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பாலில் இந்த பவுடரை போட்டு கலக்க வேண்டியதான். உங்ககிட்ட காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா நீங்கள் வார்மாக வச்சு பண்ணுங்கள். நான் இப்போ ஃப்ரெஷ் மில்கில் பண்ணுறதுனால இதை நான் காய்ச்சிட்டு இதிலே டைரெக்டாக பவுடரை போடுறேன். பவுடரை போட்டு கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்குங்க. ரொம்ப கெட்டியாகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இருந்தால் போதும். பாருங்கள், ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. பால் கன்சிஸ்டன்சியில் தான் நான் இதை டைரெக்டாக மோல்டில் ஊற்றுறேன். இதை ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கத்தியில் சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்போ நான் இதை அன்மோல்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்திருக்குன்னு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடிமேட் பேக் வச்சு செஞ்ச கேரமல் கஸ்டர்ட் புட்டிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். இன்னும் ஜானீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.